कार्तिके भरणी जातं यतीन्द्राश्रयमाश्रये ज्ञानप्रमेय साराभिः वक्तारं वरदं मुनिम् श्रीमाधवाङ्घ्रिजलजद्वय नित्यसेवा प्रेमा विलासय पराङ्कुशपादभक्तम् कामादिदोषहरमात्मपदाश्रितानां रामानुजं यतिपतिं प्रणमामि मूर्ध्ना शतमहमणिनीलाचारुकल्हारहस्ता स्तनभरनमिताङ्गी सान्द्रवात्सल्यसिन्धुः अलकविनिगिताभिष्टद्भिराकृष्टनाथा विलसतु हृदि गोदा विष्णुचित्तात्मजानः பூமன்னமாது பொருந்தியமார்வன் புகழ் மலிந்த பாமன்னுமாற நடிபணிந்துய்ந்தவன் பல்கலையோர் தாம் மன்ன வந்த விராமானுஜன் சரணாரவிந்தம் நாம் மன்னி வாழா நெஞ்சே சொல்லுவோம் வண்ணாமங்களே. ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாது மெல் குரவர் தாம் வாழி ஏழ்வாறுமைய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. சுவாமி எம்பெருமானாருடைய வைபவத்தை சில தினங்களுக்கு முன்பாக அனுபவித்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக தற்பொழுது இந்த உபன்யாசம் ஏற்பாடாகி உள்ளது. கீழே எம்பெருமானாருடைய அவதாரம் தொடங்கி எம்பாறை திருத்தின வரைக்கும் இந்த சரித்திரங்களை எல்லாம் அனுபவித்தோம். எம்பாறை திருத்தின பிற்பாடு அந்த எம்பார் திருந்தினதான அந்த செய்தியை திருமலை நம்பிகளிடத்திலே இருந்து ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் எம்பெருமானாருக்கு விண்ணப்பம் பண்ணினார். அதனாலே ரொம்ப சந்தோஷம் அடைந்த எம்பெருமானார் அந்த ஸ்ரீ வைஷ்ணவருக்கு மிகவும் கிருபை பண்ணி அருளினார். அதற்கப்புறம் எம்பெருமானார் பெரிய நம்பி திருமாளிகைக்கு எழுந்தருளி அவர் திருவடிகளிலே தாழும் தடக்கையும் கூப்பி தண்டம் சமர்ப்பித்து ஆளவந்தாருடைய திருவடிகளிலே சேவியாத அந்த இழவுகள் தீர உம்முடைய திருவடிகளிலே ஆசிரியக்கப்பட்டேன். நீரும் உம்முடைய திருவுள்ளத்திலே உண்டான அர்த்த விசேஷங்களை எல்லாம் அடியனுக்கு பிரசாதித்தருள வேணும் என்று விண்ணப்பம் பண்ணினார். நம்பியும் அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி அந்த அர்த்தங்களை எல்லாம் ராமானுஜனுக்கு பிரசாதித்தார். அந்த மந்திரார்த்தங்கள் எப்படி இருக்கிறதுன்னா பாவங்களை எல்லாம் போக்கக்கூடியதாகவும் புண்ணியங்களை வளர்க்கக்கூடியதாகவும் இந்த சம்சார பந்தத்தை அறுக்கக்கூடியதாகவும் மிகவும் உயர்ந்ததாக சொல்லப்படுகிற வேதத்தினுடைய பரமசாரமாய் மங்களகரமாய் இருக்கக்கூடியதான
மந்திர ரத்னம் என்று சொல்லப்படுகிற அந்த துவயார்த்தத்தை, துவயமந்திரத்தினுடைய அர்த்தத்தை விசேஷமாக ராமானுஜருக்கு பிரசாதித்தருளினார். அப்படி பிரசாதித்தருளி இன்னமும் சில அர்த்த விசேஷங்கள் எல்லாம் உண்டு. அந்த அர்த்த விசேஷங்களை எல்லாம் ஆளவந்தாருடைய அபிமானத்துக்கு பாத்திரரான திருக்கோஷ்டியூர் நம்பி அவருடைய ஸ்ரீபாதத்திலே சென்று கேளும் என்று பெரிய நம்பி ராமானுஜருக்கு நியமித்தருளினார். ராமானுஜரும் அவருடைய நியமனமடியாக அங்கிருந்து திருக்கோட்டியூருக்கு எழுந்தருளினார். திருக்கோட்டியூருக்கு எழுந்தருளி அங்கே இருக்கிறவர்களை பார்த்து நம்பி திருமாளிகை ஏது என்று கேட்கிற பொழுது அவர்களும் உங்க கையை காண்பித்து கூரை போட்டு இருக்கிறது, அது நம்பியினுடைய திருமாளிகை என்று சொன்ன உடனே எந்த இடத்துல கேட்டாரோ அந்த இடத்திலிருந்து நம்பி திருமாளிகை அளவும் தண்டனிட்டு கொண்டே எழுந்தருளினாராம். அப்போது அந்த ஊரில் இருக்கக்கூடிய திருக்கோட்டியூர் நம்பிக்கு அனுகூலராக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அப்பொழுதுதான் நம்பியினுடைய பிரபாவத்தை அறிந்தார்களா. உடையவரும் திருக்கோட்டியூர் நம்பி ஸ்ரீபாதத்திலே சென்று சாஷ்டாங்கமாக தண்டம் சமர்ப்பித்து தேவரீர் அடியனுக்கு ரகசியார்த்த விசேஷங்களை எல்லாம் பிரசாதிக்க வேணும் என்று விண்ணப்பம் பண்றார். அவரும் இந்த அர்த்தத்தை அறிவதிலே இவருக்கு எவ்வளவு ஊற்றம் இருக்கிறது, ஆசை இருக்கிறது என்ன அறிய வேணுங்கிறதுக்காக என்ன பண்றார் அப்படின்னா, இவர் சொன்னதுக்கெல்லாம் முகம் கொடுக்காமல் அப்படியே எழுந்தருளி இருந்தாராம். உடையவரும் பார்த்தார், இவர் சொல்ற மாதிரி தெரியல. உடனே திருக்கோட்டியூர்ல இருந்து மீண்டும் கோயிலுக்கு எழுந்தருளினாராம். அதுக்கப்புறம் ஒரு நாள் திருக்கோட்டியூர் நம்பி பெரிய பெருமாளை சேவிப்பதற்காக கோவிலுக்கு எழுந்தருளி இருந்தார். அப்போ பெரிய பெருமாளை சேவித்து திரும்பி அவர் திருக்கோட்டியூருக்கு எழுந்தருளக்கூடிய அந்த சமயத்திலே நம்பெருமாள் திருக்கோட்டியூர் நம்பிக்கு அருளுப்பாடிட்டு திருமாலை, திருப்பருவட்டம், தீர்த்தம், ஸ்ரீஷடகோபன் முதலியவர்களை எல்லாம் பிரசாதித்து நம்மி ராமானுஜனுக்கு ரகசியார்த்தங்களை எல்லாம் உபதேசிக்க வேணும் இன்னும் அர்ச்சக முகேனா நியமித்தருளினாராம். உடனே நம்பியும் நம்பெருமாளிடத்திலே கேட்கிறார், நான் சம்பத்சரவாசனே பிரபூயாத் என்னும் இதந்தே நாதபஸ்காய என்னும் தொடங்கி நடாசு சுஷ்ரூஷவே வாக்கியம் என்று நீர்தானே நியமித்து வைத்திருக்கிறேன் என்ன விண்ணப்பம் பண்ணினாராம். அதாவது இவர்கள் எல்லாம் என்ன சொல்றது அப்படின்னா, ஒரு வருஷ காலம் எவன் ஆச்சாரியனுக்கு கைங்கரியங்கள் எல்லாம் செய்கிறானோ அவனுக்குத்தான் இந்த அர்த்தங்களை எல்லாம் சொல்ல வேணும் என்று சொல்றது. இதந்தே நாதபஸ்காயா, இந்த விஷயத்திலே ஊற்றமில்லாதவனுக்கு சொல்லாதே என்று சொல்றது. நச்சாசு சுஷ்ரூஷவே வாக்கியம், எவன் அந்த ஆச்சாரிய கைங்கரியம் பண்ணலையோ அவனுக்கு சொல்லாதே இன்னும் இப்படி எல்லாம் நீர்தானே சொல்லி வைத்திருக்கிறேன் என்ன இப்படி விண்ணப்பம் பண்ணினாரா. உடனே பெருமாளும் என்ன சொல்றாருன்னா, அப்படி கிடையாது,
சிஷ்ய லட்சணம் என்னென்ன சிஷ்ய லட்சணம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த சிஷ்ய லட்சண உடையவருக்கு சொல்வதற்கு குறை இல்லை. ஆகையினாலே அவருக்கு நேர சொல்ல வேணும் என்ன இப்படி அருளி செய்தாராம். இப்படி நம்பெருமாள் அருளி செய்ததும் திருக்கோட்டியூர் நம்பியும் உடையவரை பார்த்து சொல்றார், ஊரேற வாரும், நீர் திருக்கோட்டியூருக்கு வந்தால் அங்கே சொல்லுகிறோம் என்ன அருளி செய்து அவர் திருக்கோட்டியூருக்கு எழுந்தருளினார். உடனே ராமானுஜரும் திருக்கோட்டியூர் நம்பி சன்னதிக்கு புறப்பட்டு சென்றார். அவர் என்ன பண்ணினார்னா, சரி இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வாரோம்னு சொன்னார். இப்படி சொன்னது இவர் மறுபடியும் கோயிலுக்கு எழுந்தருளினார். இப்படி ஒரு தடவை 2 தடவை இல்ல 18 தடவை ஆயிடுத்து நம்பியினுடைய ஸ்ரீபாதத்திலே சேவித்து நின்னவளவிலும் அவர் உபதேசிக்கல. நம்பியும் என்ன பண்றாருன்னா, இவருடைய அந்த உறுதியான மனதை கொண்டு பார்த்தார். இவ்வளவு பெரிய, அதனால இவருடைய ஆர்த்தியை அத்தியவசாயம் ஒருமைப்பாட்டை பார்க்க வேணும் என்ன ஒண்ணுமே அருளை செய்யலையா. ராமானுஜர் ரொம்ப பெரிய ஆர்த்தியோட இருக்கார், ஆசையோட. அப்படி அந்த ஆசையோட மீண்டு கோயிலுக்கு எழுந்தருளினார். அந்த சமயத்திலே திருக்கோட்டியூர் நம்பியினுடைய சிஷ்யரான ஒரு ஸ்ரீவைஷ்ணவர் வந்து நம்பெருமாளை சேவித்து மீண்டு எழுந்தருளக்கூடிய சமயத்திலே உடையவர் அவருடைய திருவடியிலே சேவித்து நின்று அவரிடத்திலே தம்முடைய ஆர்த்தியெல்லாம் தெரிவிக்கிறார். இப்படி தெரிவித்து அவரை அனுப்பி வைத்தார். அவரும் நம்பியினுடைய திருவடிகளிலே சென்று தண்டம் சமர்ப்பித்து இந்த செய்தியெல்லாம் விண்ணப்பம் பண்றார். நம்பியும் இத்தனை ஆசைப்பாடு உண்டாவதே என்ன உகந்து அந்த திருக்கோட்டியூர் நம்பி சிஷ்யரிடத்திலே உடையவர் சொல்லி அனுப்பிச்சாரோ அதே சிஷ்யரிடத்திலே நம்பியும் சொல்லி அனுப்புறார். தண்டும் பவித்திரவுமாக அவர் ஒருவர் மாத்திரம் வர வேண்டியது என்ன ராமானுஜர் பக்கலிலே இந்த செய்தியை சொல்லும்படியாக அனுப்பிவிட்டார். அந்த ஸ்ரீவைஷ்ணவரும் உடையவர் திருவடிக்கு சென்று தண்டம் சமர்ப்பித்து நம்பி அருளி செய்ததை விண்ணப்பம் செய்ய, உடையவரும் அந்த விஷயத்தை கேட்டு ரொம்ப உகப்போட அவரை தண்டம் சமர்ப்பித்து கூறத்தாழ்வானையும் முதலியாண்டானையும் கூட்டிக் கொண்டு ரொம்ப வேகமாக திருக்கோட்டியூருக்கு சென்று நம்பி திருவடிகளிலே தண்டம் சமர்ப்பித்து நிற்கிறாராம். அப்போ நம்பியும் உடையவரை பார்த்து, உண்மை மட்டும்தானே வர சொன்னோம், இவர்களை கூட அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறீரே ஏன் என்று கேட்கிறார். உடையவரும் சொல்றார், நீர்தானே தண்டும் பவித்திரவுமாக வர சொன்னீர், ஆகையினாலே இவர்களை தண்டும் பவித்திரமும் ஆக நினைத்து கூட்டி வந்தேன் என்ன விண்ணப்பம் பண்ணினாராம். உடனே நம்பி கேட்கிறார், 6 தண்டு 6 பவித்திரம்னு கேட்க, உடையவரும் முதலியாண்டானை காட்டி இவர் திருதண்டம் என்னும், கூறத்தாழ்வானை காட்டி இவர் பவித்திரம் என்னும் அருளை செய்தார். உடனே நம்பியும், அப்படியானால் இவ்வர்த்தத்தை இவர்களுக்கொழிய மற்றவர்களுக்கு சொல்லக்கூடாது என்ன நியமனம் பெற்றுக் கொள்ளுகிறார். அப்படி நியமித்து தம்முடைய திருவடியை காண்பித்து அந்த திருவடியை கொடுத்து பரம கிருபையாலே அந்த அர்த்த விசேஷங்களை எல்லாம் சொல்றார். பிரணவாத்யம் நமோமத்யம் நாராயண பதாந்திமம் மந்திரம் அஷ்டாட்சரம் வித்யாத் சர்வசித்திகரம் நிருணாம்
முமுக்ஷூணாம் சதாஜப்யம் புக்தி முக்தி பலப்பிரதம் வைஷ்ணவானாம் சதா ஜப்யம் பக்தி ஞான பிரவர்த்தனம் என்ன இந்த விஷயங்களை அருளி செய்கிறார். அதாவது இந்த திருமந்திரத்தினுடைய கிரமத்தை முதல்ல அருளி செய்கிறார். இந்த ஸ்லோகத்திலே பிரணவாத்தியம், முதல்ல பிரணவம், அதற்கு அடுத்தாற் போலே நடுவிலே இருக்கக்கூடியது நமப்பதம், கடைசியாக இருக்கக்கூடியது நாராயண பதம். இதுக்கு அஷ்டாட்சர மந்திரம் என்று சொல்லப்படுறது. எல்லா விதமான பலன்களையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. முமுட்சுக்களுக்கு சதா சர்வ காலமும் ஜெபிக்கக்கூடியதாக இருக்கிறது. வைஷ்ணவர்களுக்கு இந்த மந்திரத்தை சதா சர்வ காலமும் ஜெபிக்கிறதுனாலே ஞான பக்திகள் வளர்கிறது என்று சொல்லப்படுறது. ஞான பக்தி வைராக்கியங்களை உண்டு பண்ணக்கூடியதாகினாலே முமுட்சுக்களான ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு சதா சர்வ காலமும் இந்த மந்திரத்தை சொல்ல வேணும். அதுதான் ஆழ்வார் சொல்றார், நாத்தழும்பிழ நாரணா வெண்ணழைத்து, நாவிலே தழும்பேறும்படியாக சதா சர்வ காலமும் அனுசந்தானம் பண்ணும்படியானதாக இருக்கக்கூடியது. அது நலன் தரும் சொல்லான அந்த பெரிய திருமந்திரத்தை இவர்களுக்கு பிரசாதித்தருளினார். ராமானுஜரும் ரொம்ப சந்தோஷத்தோட அதற்கு மறுநாள் அந்த ஊரிலே எழுந்தருளிருக்கக்கூடிய எம்பெருமான் அவருடைய திருவோலக்கத்திலே நிறைய ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு அந்த பரம ரகசியார்த்தத்தை அருளி செய்தாராம். இந்த செய்தியை கேட்ட நம்பி உடையவரை அழைத்து, இந்த பரம ரகசியமான அர்த்தத்தை வேறொருவருக்கும் சொல்லாதே இரும்னு சொன்னோமே, நீர் அதை மறுத்து அநேகம் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு சொன்னீர்னு கேட்டோம். என்ன நம்பி கேட்க உடையவர் சொல்றார், தேவரீருடைய திருவடிகளை முன்னிட்டு கொண்டு சொன்னேன் என்று விண்ணப்பம் செய்ய நம்பி சொல்றார், ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று நாம் சொன்னோமே, அதை மறுத்து நீர் சொல்லி இருக்கிறேன், அதனுடைய பலம் எதுன்னு நமக்கு தெரியுமா என்று கேட்டாராம். உடையவர் சொல்றார், ஆச்சாரிய நியமனத்தை மறுத்த எனக்கு நரகமே பலம் என்று அருளி செய்தாராம். அதை கேட்ட நம்பி சொல்றார், இதை அறிந்திருந்தும் நீர் சொல்லுவானே, நீர் ஏன் இப்படி சொன்னேன், நரகம் கிடைக்கும் தெரிஞ்சு இப்படி சொல்லியிருக்கேரே ஏன்னு கேட்கிற பொழுது அப்போ ராமானுஜர் சொல்றார், அடியேன் ஒருவன் தானே நரகம் புகுவது, தேவரீருடைய திருவடிகளை முன்னிட்டு கொண்டு சொல்லுகையாலே இந்த ஜீவாத்ம கோடிகள் எல்லாம் தேவரீருடைய திருவடி சம்பந்தத்தாலே உஜ்ஜீவிப்பர்கள் என்று சொன்னேன். என்ன விண்ணப்பம் பண்ணினாராம், உங்களுடைய திருவடியை முன்னிட்டு தான் சொல்லியிருக்கேன், உங்களுடைய திருவடி சம்பந்தத்தினாலே அத்தனை ஜீவாத்மாக்களும் உய்வடைவர்களோ இல்லையோ என்ன இப்படி சொன்னதும் நம்பி பார்த்தார், இந்த பரசமிருத்தி நமக்கு இல்லாமல் போயிடுத்து, என்ன அந்த பரசமிருத்திக்கு போற உகந்து எம்பெருமானாரே வாரும் என்று எடுத்து அணைத்து கொண்டாராம். அவரோ நீர் என்ன அருளி செய்து, இதுவரையில் இந்த தரிசனமானது பரம வைதிக சித்தாந்தம் என்று வழங்கப்பட்டிருந்தது, இன்று முதல் இந்த சித்தாந்தமானது எம்பெருமானார் தரிசனம் என்று எல்லாரும் அறிந்து கொள்ளுங்கோள்னு அருளி செய்தாரா. அந்த சந்தோஷத்தின் மிகுதியினாலே வாரீர் எம்பெருமானாரே
என்று அழைத்து இன்னும் ஒரு சரமமான ரகசியார்த்தத்தை சொல்லுவதாக இருக்கிறோம் என்று சொன்னாராம். இன்னும் ஒரு ரகசியார்த்தத்தை சொல்லுவதாக இருக்கிறோம். ஆனால் நீர் இந்த அளவிலேயே திருப்தி அடைந்தவராக தெரிகிறீரே என்று சொன்னாராம். உம்முடைய அந்த அர்த்தத்தை தெரிந்து கொள்வதற்கு உம்முடைய உறுதிப்பாடை நீர் சொல்ல வேணும் என்று சொன்ன உடனே எம்பெருமானார் என்ன சொல்றாருன்னா, நீர் அருளை செய்த அர்த்தத்துக்கு மேலே ஒரு அர்த்தம் உண்டு என்ன நான் எண்ணி இருந்தேனாகில் நீர் சொன்ன அர்த்தத்திலே எனக்கு விசுவாசம் இல்லாமல் போயிடும். இல்ல நீர் சொல்றத கேட்காமல் இருந்தேன்னு சொன்னா தேவரீர் அருளை செய்த அர்த்தம் என்னுடைய நெஞ்சில் படவில்லை என்ன அர்த்தமாயிடும். ஆகையினாலே கேட்பதிலே மிகுந்த ஆசையுடையவனாய் இருக்கிறேன் என்று விண்ணப்பம் செய்தாராம். உடனே நம்பியும் என்ன சொன்னார்னா, இப்பொழுது போய் ஏகாந்தமாக நீர் ஒருவருமே வாரும் என்று அருளை செய்ய உடனே எம்பெருமானாரும் கோவிலுக்கு எழுந்தருளினார். மறுபடியும் எம்பெருமானார் ஒருவர் மாத்திரம் நம்பியினுடைய ஸ்ரீபாதத்துக்கு சென்று அவரை தண்டம் சமர்ப்பித்து நிற்க, நம்பியும் இவருடைய திருக்கையை பிடித்துக் கொண்டு போய் ஏகாந்தமாக மேல் தளத்திலே ஏறி கதவை எல்லாம் சாத்தி ஒருவருக்கும் சொல்லாதபடி தம்முடைய திருவடிகளை காட்டிக்கொண்டு நிர்ஹேதுக கிருபையினாலே அந்த ரகசியார்த்தத்தை சரமஸ்லோகார்த்தத்தையும் அருளி செய்தாரா. அந்த சரமஸ்லோகத்தை அருளி செய்து அந்த சரமஸ்லோகத்திலே என்ன சொல்லப்படுகிறதுன்னா, எம்பெருமான் சித்தோபாயமாக இருக்கிறான். சித்தோபாயமான எம்பெருமானை பற்ற வேணும். அதற்கு செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, அந்த சித்தோபாயமாக இருக்கக்கூடிய எம்பெருமானை தவிர்த்திருக்கக்கூடிய அத்தனை உபாயங்களையும் விட வேணும். மற்ற உபாயங்களை எல்லாம் விட்டு சித்தோபாயமாக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானுடைய வைலட்சண்யத்தை பிரசாதிக்கிறார். எம்பெருமான் சித்தோபாயமாக இருக்கக்கூடியவன். அந்த எம்பெருமானாகிற உபாயத்தை செய்வதற்கு நாம் எந்த விதமான கஷ்டமும் பட வேண்டியதில்லை. மற்ற உபாயங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னா, நம்முடைய முயற்சியினாலே கஷ்டப்பட்டு சாதித்து செய்ய வேணும். ஆனா எம்பெருமானாகிற அந்த உபாயம் சித்தோபாயமாக இருக்கிறது, தயாராக இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானுடைய சித்தோபாயமாக இருக்கக்கூடிய அந்த வைலட்சண்யத்தை எல்லாம் பிரசாதித்து இந்த பரம ரகசியார்த்தத்தை இதந்தே நாதவஸ்காய நாபக்தாய கதாச்சனா நசாசு சுஷ்ரூஷவே வாக்கியம் நச்சமாம் யோபியசூயதி என்ன கீதையிலே கண்ணன் எப்படி அருளி செய்தானோ அதுபோல பகவானிடத்திலே ஈடுபாடு இல்லாதவர்களுக்கும் நாஸ்திகர்களுக்கும் செவிப்படாமல் இதை பாதுகாத்து கொண்டு போக வேணும் என்று நியமித்தருளினார். உடனே இவரும் சொல்றார், அடியன் அப்படிப்பட்ட பேருக்கு சொல்ல மாட்டேன். எம்பெருமானிடத்திலே ஈடுபாடு கொண்டவரான கூறத்தாழ்வான் ஒருவருக்கு மாத்திரம் சொல்லாமல் இருக்க முடியாது என்னாலே என்ன விண்ணப்பம் பண்ணினாராம்.
உடனே நம்பியும் என்ன சொல்றாருன்னா, இந்த அர்த்தம் கேட்கணுமானால் அதுக்கு அதிகாரம் இருந்தாலும் கூட 1 சம்பத்சர காலம் அந்த சிஷ்யனை பரீட்சை பண்ணி அதுக்கப்புறம்தான் சொல்ல வேணும் என்ன சாஸ்திரத்திலே சொல்லி இருக்கிறபடியினாலே அந்த பிரகாரம் தான் சொல்ல வேணும் என்று நியமித்தருளினார். எம்பெருமானாரும் அந்த அர்த்த விசேஷங்களை கேட்டு அதனாலே வந்த பிரீத்தி, அந்த பிரீத்தியினுடைய பிரீத்தி வெளியிலே தோன்றும்படியாக அங்கிருந்து புறப்பட்டு கோயிலுக்கு எழுந்தருளினார். அதுக்கப்புறம் கூறத்தாழ்வானும் எம்பெருமானாருடைய திருவடியிலே தண்டன் சார்பித்து நிற்க அவரை பார்த்து ஆழ வந்தார் நம்மை எப்படி விசேஷ கட்டாட்சம் பண்ணி பேரருளாளரை நோக்கி பிரபத்தி பண்ணி அருளினாரே, அது சபலமானபடி திருக்கோயிலூர் நம்பி நம்மை வாழ்வித்தருளினார் பார்த்தீரா என்ன அருளி செய்தார். உடனே உமக்கு இந்த அர்த்தங்களை எல்லாம் சொல்ல வேணும்னு சொன்னா 1 சம்பத்சர காலம் நீர் சுশ্রூஷை பண்ண வேணும். உம்முடைய அத்தியவசாயம் இந்த அர்த்தத்தை கேட்க வேணும் என்பதிலே உமக்கு எவ்வளவு ஊற்றம் இருக்கிறது என்பதை அறிந்து அதுக்கப்புறம்தான் சொல்ல வேணும் என்று இப்படி நியமித்தருள் இருக்கிறார் என்று சொன்ன உடனே ஆழ்வான் கேட்கிறார், 1 வருஷ காலம் இந்த சரீரத்திற்கு நிலையுண்டோ, இது ஸ்திரமா இருக்குமா என்ன ரொம்ப துக்கப்படுறார். இந்த அர்த்தத்தை எப்படியாவது பெற வேணும். அப்போ அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, 1 வருஷ காலம் சுஷ்ரூஷ பண்றதுக்கு சமமாக ஆச்சாரியன் திருமாளிகை வாசலிலே 1 மாத காலம் உபவாசம் பண்றதுங்கிறது 1 வருஷ காலம் சுஷ்ரூஷ பண்றதுக்கு சமம் என்ன இப்படி சாஸ்திரம் இருக்கிறபடியினாலே அவர் என்ன பண்றாருன்னா 1 மாத காலம் உபவாசம் இருக்கார் கூறத்தாழ்வான். அப்படி உபவாசம் இருந்ததும் உடையவரும் இறங்கி அந்த அர்த்தங்களை எல்லாம் பிரசாதித்தருளினாராம். முதலியாண்டானும் எம்பெருமானார் திருவடிகளிலே தண்டன் சமர்ப்பித்து இந்த அர்த்தத்தை அடியேனுக்கும் பிரசாதிக்க வேணும்னு விண்ணப்பம் பண்றார். உடையவர் என்ன சொல்றாருன்னா, ஆழ்வார் ஒருத்தனுக்குத்தான் நம்பி ஸ்ரீபாதத்திலே விண்ணப்பம் செய்து கொண்டோம், நீர் நம்பியினுடைய ஸ்ரீபாதத்திலே போய் கேடும் என்ன அருளி செய்தாராம். முதலியாண்டானும் திருக்கோஷ்டியூருக்கு எழுந்தருளி நம்பியினுடைய ஸ்ரீபாதத்திலே தண்டம் சமர்ப்பித்து 6 மாத காலம் நிற்கிறாராம். அப்படி நின்ன விடத்திலும் அவர் முகம் காட்டல. உடனே ஒரு நாள் ஆண்டான் நம்பி திருவடிகளிலே சேவித்து நிற்க அவரும் பார்க்கிறார். ராமானுஜரை நீ பற்றியிருந்தா போலே இருக்கிறதே என்று சொன்னதும் உடனே அவர் அடியேன் தாசரதி என்ன விண்ணப்பம் பண்ணினாராம். சரி என்ன வேணும் என்று கேட்கிற பொழுது அந்த சரமமான ரகசியார்த்தத்தை அடியேனுக்கும் பிரசாதிக்க வேணும்னு விண்ணப்பம் பண்ண நம்பியும் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, வித்யா கர்வம், அதுக்கப்புறம் தன கர்வம், அப்புறம் குல கர்வம், இந்த முக்குறும்பும் போனால் எம்பெருமானார் தாமே கிருபை பண்ணி உமக்கு பிரசாதிப்பர், ஆகையினாலே கவலைப்படாமல் போம் என்று தம்முடைய திருவடியினாலே அவருடைய சிரசிலே பிரசாதித்து விடை கொடுத்தருளினாரா. முதலியாண்டானும்
சமதமாதி ஆத்ம குணங்களை உடையவராய் கோவிலுக்கு எழுந்தருளி உடையவருடைய ஸ்ரீபாதத்திலே தண்டம் சமர்ப்பித்து தம்முடைய அந்த ஆசையெல்லாம் தோற்றும்படியாக நம்பி அருளி செய்தபடியே விண்ணப்பம் பண்ணினார். அப்படி விண்ணப்பம் பண்ணி வினயத்தோடே நிற்க உடையவரும் என்ன சொல்றார், அந்த சன்னதியிலே இருக்கக்கூடிய சிஷ்யர்களை எல்லாம் பார்த்து, முதலியாண்டான் திருக்கோட்டியூர் நம்பி சன்னதியிலே சொரூப சிக்ஷை பெற்று வந்திருக்கிறபடி பாருங்கோள் என்ன அருளி செய்து ரொம்ப உகப்போடே ஆண்டானுக்கும் பரம ரகசியமான இந்த சரம ஸ்லோகார்த்தத்தை உபதேசித்தருளி ரொம்ப சந்தோஷத்தோட இப்போதுதான் நமக்கு தண்டும் பவித்திரமும் கைப்புகுந்தது என்ன அருளி செய்தார். இப்படி திருக்கோட்டியூர் நம்பிகளிடத்திலே இந்த ரகசியார்த்தத்தை எம்பெருமானார் கேட்டது. அத்தோட கூரத்தாழ்வானுக்கும் முதலியாண்டானுக்கும் அதை பிரசாதித்தது. அதுக்கப்புறம் திருமாலை ஆண்டானிடத்திலே திருவாய்மொழிக்கு அர்த்தம் எல்லாம் கேட்கிறார். அதிலே இவர் திருமாலை ஆண்டானிடத்துல திருவாய்மொழி கேட்கிறது எப்படி இருக்குன்னா, சாந்தீபினி பக்கலிலே கண்ணன் வேதாத்தியனம் பண்ணினா போல இருக்கிறது என்ன அப்படி சொல்றார். அப்படி திருமாலை ஆண்டானிடத்திலே திருவாய்மொழி அர்த்தம் கேட்டார். அதுக்கப்புறம் திருவரங்க பெருமாள் அரையரிடத்திலே சரமோபாயத்தை கேட்கிறார். திருவாய்மொழி அர்த்தம் எல்லாம் கேட்டு ரொம்ப மகிழ்ச்சியோட இருக்க அவரை பார்த்து பெரிய நம்பி சாதிக்கிறார். ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அரையர் பக்கலிலே இன்னும் ஒரு அர்த்த விசேஷம் உண்டு, அத்தை அவர் பக்கலிலே சென்று கேளும் என்று அருளி செய்கிறார். உடையவரும் அது கிடைக்க வேணுங்கிறதுக்காக அன்றைய தினம் முதல் 6 மாத காலம் அரையருக்கு என்ன பண்றாருன்னா உகப்பாக பாதமுது காய்ச்சி சமர்ப்பிக்கிறாராம். திருவத்தியன காலங்களிலே அரையருக்கு திருமேனி ரூபமாக மஞ்சக்காப்பு அரைத்து சமர்ப்பித்து அவரை பின்தொடர்ந்து போரும் காலத்திலே ஒரு நாள் என்னாச்சுன்னா மஞ்சக்காப்பு அரைத்து அரையரை நீராட்ட பண்ணுகிற காலத்திலே அவருடைய திருமேனிக்கு அது பொருந்தாதபடியா இருந்ததாம். அது அவருடைய திருமுக மண்டலத்திலே தெரிந்தது. அந்த மாற்றத்தை கண்டு கையில இருந்த அந்த மஞ்சக்காப்பு பாத்திரத்தை வைத்துவிட்டு வேறே பாங்காக மஞ்சக்கால் பறைத்து அதை அவருக்கு சாத்தி நீராட பண்ணி அருளினாராம். அதை பார்த்த திருவரங்க பெருமாள் அரையர் ரொம்ப திருவுள்ள முகந்தருளி உடையவரை பார்த்து சொல்றார், என்னுடைய சர்வசொத்தியும் கொள்ளை கொள்ளவோ நீர் இப்படி செய்தது என்ன அருளி செய்தாராம். அப்படி அருளி செய்து, வாரீர் எம்பெருமானாரே, உமக்கு ஒரு சரம புருஷார்த்தத்தை சொல்லுகிறோம் கேளும் என்று சொல்லி தேவுமத்தறியாத ஸ்ரீ மதுரகவிகளை போலே நீரும் எப்படி இருக்கணும்னா, மதுரகவி ஆழ்வார் எப்படி நம்ம ஆழ்வாரை தவிர வேறு தெய்வம் அறியாதவராக இருந்தாரோ அதுபோலே குருதேவ பரம்பிரம்மா, குருரேவ பரம்தனம், குருதேவ பரக்காமோ, குருதேவ பராயணம், குருதேவ பராவித்யா, குருதேவ பராகதிஹி, யஸ்மாத் தத் உபதேஷ்டாசௌ தஸ்மாத் குருதரோ குருஹு என்ன சொல்றபடிக்கு ஆச்சாரியனை தவிர வேறு ஒண்ணு கிடையாது. தீமணம் கெடுத்தும் மறுவித்தொழும் மனமே தந்தும்
அறியாதன அறிவித்த ஆச்சாரியனே உபாயம் உபேயம் என்று விஸ்வசித்து பீதகவாடை பிரானார் பிரமகுருவாகி வந்து என்ன சொல்றபடிக்கு உறங்கும் பெருமாளே உலாவும் பெருமாளாய் வந்தார் என்று இரும் என்ன ஐந்தாவது நிஷ்டையை ஆன சரமோபாய நிஷ்டையை பிரசாதி தருளினாராம். அதாவது தான் சுவாமி அருளாள பெருமாள் எம்பெருமானார் ஞானசாரத்திலே அருளை செய்கிற பொழுது கடைசியிலே ஒரு 4-5 பாசுரத்திலே அருளை செய்கிறார். அதிலே வில்லார் மணிகுடிக்கும் வேங்கட பொற்கொண்டு முதல் செல்லார் புலில் சூழ் திருப்பதிகள் எல்லாம் மருளாமிருளோடே மத்தகத்து தன் தாள் என்ன 108 திவ்ய தேசத்து எம்பெருமான்களும் எங்க எழுந்தருள் இருக்கிறார்கள்னா எல்லாம் ஆச்சாரியனுடைய திருவடியிலே எழுந்தருள் இருக்கிறார்கள். ஆச்சாரியன் திருவடியை தவிர நமக்கு வேறு எதுவும் தேவையில்லை என்ன அருளை செய்கிறார். அதே மாதிரியாக தேனார்கமல திருமாமகள் கொடுனன் தானே குருவாகி அந்த எம்பெருமான் தானே ஆச்சாரியனாக இங்கே எழுந்தருளி இருக்கிறான் என்ன அருளை செய்கிறார். ஆஹா உறங்கும் பெருமாள் தானே உலாவும் பெருமாளாய் வந்தார் என்னும் என்ன அப்படி சரம பருவார்த்த விசேஷத்தை பிரசாதி தருளினாரா. இவருக்கு பெரிய நம்பியினுடைய திருவடிகளில் ஆசிரியித்த போதே ஸ்வரூப சித்தி எல்லாம் உண்டாயிருக்க ஏன் இவர் பலருடைய திருவடிகளிலே விழுந்து இப்படி எல்லா அர்த்த விசேஷங்களையும் கேட்கிறார், இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒரு ராஜாவானவன் எப்படி தன்னுடைய குமாரனுக்காக பல மந்திரிகளிடத்திலே நிதிகளை எல்லாம் கொடுத்து வைத்து தன் குமாரன் நன்னா வளர்ந்த பிற்பாடு அவனிடத்திலே கொடுக்க சொல்லுவானோ அதுபோல ஆளவந்தாரும் இவர்களிடங்களிலே ஒவ்வொரு அர்த்த விசேஷத்தையும் உபதேசித்து வைத்திருக்கிறாராம். ஆளவந்தாருடைய திருவடியை சேவித்து அர்த்தங்களை எல்லாம் பெறாத அந்த இழவு தீரும்படியாக இவர்களுடைய பக்கலிலே அர்த்தங்களை எல்லாம் பெற்று அந்த இழவெல்லாம் தீர்ந்தார் அப்படின்னு சொல்றது. அப்படி இவர்களுடைய திருவடிகளிலே ஆசிரியித்து இந்த அர்த்தங்களை எல்லாம் பெற்றார். அப்படி ராமானுஜ முனியாய் விளங்கினார். அதுக்கப்புறம் உடையவர் கத்தியத்ரயமும் நித்தியம் என்று சொல்லப்படக்கூடிய திருவாராதன கிரமம் அருளை செய்து பரபிரம்மம் ஸ்ரீமன் நாராயணனே என அறுதியிட்டு இந்த தரிசனத்தை நிர்வாகம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய காலத்திலே ஸ்ரீரங்கம் திருவேதிகளிலே மாதுகரம் பண்ணும் போது அதாவது பிக்ஷை எடுத்து ஜீவிக்க வேணும் சன்னியாசிகள் எல்லாம் பிரம்மச்சாரி சன்னியாசிகள் 2 பேரும். இதுல இவர் சன்னியாசியாக இருக்கிறபடினாலே மாதுகரம் பண்றார். அப்போ ஒருத்தர் இவருக்கு விஷமிட்ட அன்னத்தை இட அதை அறிந்து கொண்டு அவர் காவேரியிலே அதை கரைத்து விட்டு உபவாசத்தோட எழுந்தருளி இருந்தாராம். இந்த செய்தி திருக்கோட்டியூர் நம்பிக்கை தெரிந்து அவர் கோவிலுக்கு எழுந்தருளுகிறார். அப்பொழுது உடையவரும் அவருடைய சிஷ்யர்களோட கூட எழுந்தருளுகிறார். நம்பியை சேவித்தவுடனே கீழே விழுந்து தண்டம் சமர்ப்பித்து கிடக்கிறார்.
அந்த காவிரி ஆத்தங்கரை மணலிலே மத்தியான வேளையிலே அப்படி சேவித்து கிடக்க நம்பியும் அவரை எழுந்திருக்க சொல்லவே இல்லை. கூட கிடாம்பி ஆச்சான் இருக்கிறார். அவர் சொல்றார், இது என்ன சிஷ்ய ஆச்சாரிய கிரமம்? கருமுக மாலையை வெயிலே போவிடுவார்களோ என்ன? அப்படியே பரிந்து எம்பெருமானாரை எழுப்புறாராம். உடனே நம்பியும் சொல்றார், உம்மைத்தான் தேடிந்திருந்தேன் பாரும், அவருடைய திருமேனிக்கு பரியக்கூடியவர் நீர்தான். ஆகையினால இன்றைக்கு முதல் அவருக்கு வேண்டிய தழுகை எல்லாம் நீரே பண்ணி சமர்ப்பிக்க வேணும் என்று நியமித்தருளினாராம். உடனே கிடாம்பியாச்சானும் அப்படியே பண்ணி தழிய பண்ணி சாதித்துக் கொண்டு எழுந்தருளி இருந்தார் என்று சொல்லப்படுறது. அதுக்கப்புறம் அருளாள பெருமாள் எம்பெருமானார் உடையவருடைய ஸ்ரீபாதத்திலே ஆசிரியிக்கிறார். அவருடைய சரித்திரம் பூரா இங்கே சொல்றார். யஜ்ஞமூர்த்தி என்று இருக்கக்கூடிய மகா வித்வான், அவர் பிராமணனாக இருக்கக்கூடியவர். கங்கா ஸ்நானத்துக்காக அங்கே காசிக்கு போறார். அங்கே கங்கா ஸ்நானம் பண்ணி அங்குள்ள வித்வான்களை எல்லாம் ஜெயித்து அந்த அவர் தழுவி இருக்கக்கூடிய மாயாவாத சித்தாந்தத்துக்கு தகுந்தாற் போல சந்நியாசாசிரமத்தையும் எடுத்துக்கொண்டு கல்வியினாலேயும் சிஷ்ய சம்பத்தாலேயும் பெரிய வித்வானாக இருக்கிறார். அவர் என்ன பண்றார்னா, அந்த காசியிலே உடையவருடைய வைபவத்தை கேட்டு நாம் அங்கே போய் அவரோட தர்க்கிக்க வேணும் என்ன, அவர் எழுதின சாஸ்திரங்களை எல்லாம் கிரந்தங்களை எல்லாம் சுமை சுமையாக கட்டி எடுப்பித்துக் கொண்டு வித்யா கர்வம் எல்லாம் தோன்றும்படியாக பெரிய மதிப்புடனே ரொம்ப வேகத்தோட கோவிலுக்கு வந்து உடையவரை பார்த்து என்னுடனே தர்க்கிக்க வேணும் என்று சொல்றார். உடையவரும் அப்படியே செய்கிறோம், நீ தோற்றால் என்ன செய்கிறாய் என்று கேட்கிறார். அவர் என்ன சொல்றார், நாம் தோற்றனாகில் உம்முடைய பாதரட்சையை சுமந்து உம்முடைய பேரையை விட்டுக் கொண்டு உம்முடைய சித்தாந்தத்திலே புகுறக்கடவேன் என்று சொன்னாராம். உடனே உடையவரும் சொல்றார், நாம் தோற்றமாகில் கிரந்த சந்நியாசம் பண்ணி தோற்றோம் என்று சொல்லுகிறேன் என்று சொன்னாராம். உடனே அவனும் சம்மதித்து இப்படி ஒருவருக்கொருவர் பிரதிஜை பண்ணிக்கொண்டு 18 நாள் இந்த வாதம் என்ன ஒரு எல்லையும் விட்டுக்கொண்டு இருவரும் ஒருவருக்கொருவர் தோற்காமல் மத்த கஜங்கள் போலே, மத்த கஜங்கள் எப்படி சண்டையிடுமோ அதுபோல 2 பேரும் தர்க்கம் பண்ணுகிறார்கள். இப்படி 16 நாள் ஒருவருக்கொருவர் தோற்காமல் தர்க்கிக்க அந்த மாயாவாதியான யஜ்ஞமூர்த்தியை ஜெயிக்க போகாமல் 17ஆம் நாள் அவனுடைய அந்த யுக்தியானது ரொம்ப பிரபலமாக இருக்கு. இவரும் அதுக்கு மேலே ஒன்னும் தோற்றாமல் நிற்க, அந்த சமயத்திலே அவனும் என்ன சொல்றான்னா, தாம் வெற்றி பெற்று விட்டோம்ங்கிறது தோற்றும்படியாக எழுந்திருந்து அன்றைக்கு சபையை விட்டு போனானாம். ராமானுஜனும் ரொம்ப துக்கத்தோட மடத்துக்கு எழுந்தருளி தம்முடைய திருவாராதனமான பேருருளாள பெருமாளை திருவாராதனம் பண்ணி அவருக்கு தழுகி அமுது செய்ய பண்ணி பெருமாளோட வெறுத்து வார்த்தை சொல்றார். பெருமாளே, ஆழ்வார் தொடங்கி ஆழவந்தார் அளவாக இத்தனை காலம் போரான் வழியாய் வந்ததான இந்த தரிசனம் அடியேனை கொண்டு வந்து இப்படி தோற்க கடவதோ?
இன்னைக்கு வரையிலும் தேவரி ஸ்வரூப ரூப குணவிபூதிகள் சத்தியம் என்று பிரமாணத்தை நடத்தி கொண்டு போந்தி, அதாவது எம்பெருமானுடைய ஸ்வரூபம் ரூபம் குணம் விபூதிகள் எல்லாம் உண்மை என்ன அந்த வேத பிரமாணத்தை கொண்டு நடத்தி கொண்டு போந்தி, இப்பொழுது ஒரு மாயாவாதியை கொண்டு அடியனுடைய காலத்திலே எல்லா பிரமாணங்களையும் அழித்து போக வேணும்னு தேவரீர் விளையாட திருவுள்ளம் கொண்டால் அப்படியே செய்தருளும் என்ன விண்ணப்பம் பண்ணினார். விண்ணப்பம் பண்ணி தாம் அமுது செய்யாமல் கண் வளர்ந்து அருளினார். அப்போ அந்த பேருளாள பெருமாள் இவருடைய சொப்னத்திலே எழுந்தருளி, இடையாழ்வீர், நீர் ஒன்னும் கஷ்டப்பட வேண்டாம், உமக்கு தகுந்தாற் போலே இருக்கக்கூடிய ஒரு சிஷ்யனை உண்டாக்கி தந்தோம். உம்முடைய பரமாச்சாரியரான ஆளவந்தார் அருளி செய்த மாயாவாத கண்டனத்தை சொல்லி அவனை ஜெய்யும் என்று அருளி செய்தாராம். உடையவரும் காலம்பர விடிஞ்சதும் எம்பெருமானுடைய திருநாமங்களை சொல்லி எழுந்திருந்து திருக்கண்ணை விழித்து, இப்படி ஒரு சொப்னம் இருந்ததே என்ன திருவுள்ளத்திலே உகந்து சொப்னத்திலே அருளி செய்த அந்த விஷயத்தை நம்முடைய திருவுள்ளத்திலே கொண்டு எழுந்தருளி இருந்து ரொம்ப சந்தோஷத்துடனே நித்திய கர்மானுஷ்டானங்களை எல்லாம் செய்தருளி நம்முடைய திருவாராதனமான பேரருளாளரையும் சேவித்து அங்கிருந்து புறப்படுறார். ரொம்ப முகமலர்ச்சியோட கம்பீரமாக கொண்டு தர்க்கம் நடக்கக்கூடியதான அந்த கோஷ்டிக்கு எழுந்தருள, அவ்வளவிலே அந்த சமயத்திலே அந்த யஜ்ஞமூர்த்தியும் பாவஜன், அதாவது ஒருத்தருடைய முகத்தை பார்த்தே அவர்களுடைய விஷயத்தை அறியக்கூடிய சுபாவமுடையவர் ஆகையினாலே அவர் எழுந்தருளக்கூடிய அந்த காம்பீரியத்தையும் சந்தோஷத்தையும் கண்டு, இவர் நேற்றைய தினம் இங்கு நின்று எழுந்தருளும் போது ரொம்ப துக்கத்தோடு எழுந்தருளினார், இப்பொழுது மதம் பிடித்த யானை போல இங்கே எழுந்தருளுகிறார். ஆகையினாலே இது மானுஷ மண்ணு, இது மனிதனுடைய செயல் இல்லை, மனிதனுடைய செயலுக்கு அப்பாற்பட்டது, அதிமானுஷ சேட்சிதமாயிரான் என்னது என்ன அவர் நிச்சயிக்கிறார். சடக்கன எழுந்திருந்து எதிரே சென்று உடையவர் திருவடிகளிலே சேவித்து, தேவரீருக்கு தோற்றேன் என அவருடைய திருவடிகளை எடுத்து சிரசிலே வைத்துக் கொண்டு அடியனுக்கு இறங்கி அருள வேணும் என்று சொல்றார். உடனே உடையவரம் இது என்ன திகைத்து தர்க்கிக்க வேண்டாமா அப்படின்னு உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, உடையவரை குறித்து உமக்கு பெரிய பெருமாள் பிரத்யட்சமான பின்பு நீர் என்ன பெரிய பெருமாள் என்ன ரெண்டு பேரும் வேறு வேறு இல்லை என்று அறிந்தேன். இனி தேவரீருடைய சன்னதியிலே என் வாய் திறந்து ஒரு வார்த்தை சொல்லுவதற்கு தகுதி இல்லை என்று சொல்றார். உடனே உடையவரும் முகந்தொழி, இருந்தாலும் நீர் சொன்ன மாயாவாத சித்தாந்தத்திலும் பிரம்மம் நிர்குணம்னு சொல்லப்படுறது, அந்த பிரம்மத்திற்கு சத்தியத்வாதி குணயோகங்களை சொல்லுகிற வேத வாக்கியங்கள் எல்லாம் பிரமாணம் இல்லாமல் போய்விடும். ஆகையினாலே பிரம்மத்திற்கு குணயோகம் உண்டு, குணங்கள் உண்டு. ஆகையினாலே
சரி, அப்படி குணம் உண்டுன்னு சொன்னா குணம் இல்லைன்னு சொல்லக்கூடியதான அந்த ஸ்ருதிக்கெல்லாம் விரோதமா போயிடுமோ இல்லையோ? அப்படின்னு சொன்னா அந்த குணம் இல்லை என்று சொல்றது தோஷமான குணங்கள் இல்லை, குணமே இல்லைன்னு சொல்லிட்டாக்கா அப்போ அந்த ஸ்ருதிகள் எல்லாம் அப்பிரமாணங்கள், அதாவது பிரமாணம் இல்லாமல் ஆய்விடும் என்று சொன்ன உடனே ஞானரூபம் பரம்பிரம்மா தன் நிவர்த்தியம் மிருஷாத்மகம் என்ன ஞான ரூபமாயிருந்துள்ள அந்த பரபிரம்மத்தை அஜ்ஞான ரூபமான அந்த அவித்தியைகள் எல்லாம் மறைத்ததுன்னு சொன்னா அந்த அவித்தியைக்கு நாசம் இல்லை, ஆகையினாலே அது நிச்சயமாய்விடும். அதனால என்ன ஆகுது அப்படின்னா அறியாமைன்னு ஒண்ணும் பிரம்மம் என்ன ரெண்டு உண்டாயிடுறது. அதனால அத்வைதம்ங்கிறதான அந்த மகாகஜம் பெரிய யானையானது என்ன ஆகுதுன்னா துவைதமாக ஆழங்கால் சேற்றிலே அமிழ்ந்து அழிந்துவிடும். இப்படி இந்த யுக்திகளை எல்லாம் அருளி செய்ய அவனும் இசைந்து எம்பெருமானாருக்கு தோற்று ஏகதண்டத்தை முறித்தெறிந்து விட்டு எம்பெருமானார் திருவடிகளிலே சாஷ்டாங்கமாக தண்டம் சமர்ப்பிக்க எம்பெருமானாரும் தம்முடைய திருவடி மலர்களாலே அவனுடைய முடியை அலங்கரித்து எடுத்து அணைத்துக் கொண்டு மிகவும் கிருபை செய்தருளினாராம். உடனே அவனும் அடியாருக்கு திருதண்ட காஷாயாதிகளை கொடுக்க வேணும், பிரசாதிக்க வேணும் என்று விண்ணப்பம் பண்ண உடையவரும் அப்படியே செய்கிறோம் என்று திருவுள்ளம் பற்றி அந்த அத்வைத சந்நியாசத்துக்காக சிகை யஜ்ஞோபவீதம் இவர்களை எல்லாம் அதற்கு பிராயஷ்சித்தம் பண்ணி மறுபடியும் அந்த சம்ஸ்காரங்களை எல்லாம் சவுளம் உபநயனம் முதலான சாஸ்திரோக்தங்களான சம்ஸ்காரங்களை எல்லாம் பண்ணி வைத்து அதுக்கப்புறம் திருவிலட்சணை முதலான பஞ்சசமுக்காரங்களையும் பிரசாதித்து திருதண்ட காஷாயாதிகளை பிரசாதித்து நீர் உள்ளந்தனையும் இதை தரிக்க வேணும் என்று பிரசாதித்து அந்த அன்பின் மிகுதியாலே பேரருளாளர் தமக்கு சொப்னத்தினாலே அருளி செய்த அந்த உபகாரத்திற்கு ஞாபகமாக அருளாளப் பெருமாள் எம்பெருமானார் என்று திருநாமம் சாத்தி அருளினாராம். அதுக்கப்புறம் அவரை அழைத்துக் கொண்டு போய் தம்முடைய நம்பெருமாளை சேவிக்க பண்ணி தீர்த்தம் பிரசாதம் ஸ்ரீஷடகோபம் முதலியவர்களெல்லாம் பிரசாதிக்கப்பட்டு மடத்துக்கு கொண்டு போய் தம்முடைய திருவாராதனமான பேரருளாளரையும் சேவிக்க பண்ணி வைத்து இவர்கானும் உம்மை நம் பக்கலிலே சேர்த்தருளினவர் என்ன அருளி செய்தாராம். அவரை திருவாராதனம் பண்ணி அமுது செய்வித்து தாமும் அமுது செய்து இவருக்கும் தளிகை பிரசாதம் முதலியவர்களெல்லாம் பிரசாதித்தருள இவரும் அந்த சேஷ பிரசாதங்களை அமுது செய்து ரொம்ப சந்தோஷத்துடனே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்திலே உடையவரும் இங்க வாரும் என்று அழைத்து ஆழ்வார் அருளி செய்த திவ்ய பிரபந்தங்களை எல்லாம் நீர் கற்க வேணும் என்ன அருளி செய்து திருப்பல்லாண்டு தொடங்கி 4000 அவருக்கு ஓதுவித்தாராம். அதோடு மட்டுமல்லாமல் அவருக்கு வேண்டிய தத்துவ சிக்ஷைகளையும் பிரசாதித்தருளினாராம். அதுக்கப்புறம் உடையவர் ஆழ்வானையும் ஆண்டானையும் அருளாளப் பெருமாள் எம்பெருமானாரையும்
கிருபை பண்ணி கொண்டு வித்வத் போட்டியாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய காலத்திலே எல்லாரும் வந்து உடையவர் திருவடிகளிலே வந்து ஆசிரியத்ததை கேட்டு அனந்தாழ்வான், எச்சான், தொண்டனூர் நம்பி, மருதூர் நம்பி இவர்கள் எல்லாம் உடையவர் திருவடிகளிலே ஆசிரிக்க வேணும்னு வந்தாளாம். அவர்களை எல்லாம் அருளாளப் பெருமாள் எம்பெருமானார் திருவடிகளிலே ஆசிரிக்கும்படியாக செய்தருளினார். அப்போது அந்த அருளாளப் பெருமாள் எம்பெருமானார் பயந்தவராக அவர்களை குறித்து சொல்றார். குருவியின் கழுத்திலே பனங்காய கட்டினால் அது எப்படியோ அதுபோல உடையவர் செய்தருளினார். நீங்கள் எல்லாம் எம்பெருமானார் திருவடிகளே தஞ்சம் என்னிருங்கோள் என்ன அருளை செய்தாராம். அப்படி எம்பெருமானார் அதற்கு பின்பாடு திருவாய்மொழிக்கு காலக்ஷேபம் செய்து கொண்டிருக்கக்கூடிய காலத்திலே ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னிங்கிற திருவாய்மொழி காலக்ஷேபம் நடக்கிற பொழுது சிந்து பூமகிடம் திருவேங்கடம் என்கிற இடத்துக்கு அர்த்தம் செய்கிற பொழுது அங்க இருக்கக்கூடிய சிஷ்யர்களை எல்லாம் பார்த்து புஷ்பமண்டபமான திருமலையிலே திருவேங்கடமுடையானுக்கு உகப்பாக திருநந்தவனம் செய்து திருமாலை கட்டி சாத்துவார் ஆலேனும் இருக்கிறார்களா என்ன அருளை செய்யும் பொழுது அந்த கோஷ்டியிலே அனந்தாழ்வான் எழுந்திருந்து அடியேன் விடை கொள்ளுகிறேன் என்ன விண்ணப்பம் பண்ணினார். அடியேன் போய் அந்த கைங்கரியத்தை செய்கிறேன் என்ன விண்ணப்பம் பண்ணின உடனே அங்கே ஆச்சாரிய நியமனமடியாக திருமலைக்கு எழுந்தருளி அங்கே திருவேங்கடமுடையானை திருவடி தொழுது பெரிய நந்தவனத்தை உண்டு பண்ணி அந்த நந்தவனத்திற்கு ராமானுஜன் என்று திருநாமம் சாத்தி திருமாலை கட்டி திருவேங்கடமுடையானுக்கு சமர்ப்பித்துக் கொண்டு அங்கே எழுந்தருளி இருந்தாராம். அத்தை உடையவர் கேட்டு சந்தோஷப்பட்டு திருவாய்மொழி அந்த பிரபந்தத்தினுடைய அர்த்தத்தை தீவிரமாக அதாவது காலக்ஷேபம் பண்ணி சாத்து முறை பண்ணி அருளினார். அதுக்கப்புறம் திவ்ய தேசங்கள் எல்லாம் சேவித்து எழுந்தருளுகிறார். அப்படி எழுந்தருளுகிற பொழுது திருவேங்கடத்துக்கு சென்று அங்கே திருமலை நம்பியினிடத்திலே ஸ்ரீராமாயணத்துக்கு அர்த்தம் கேட்கிறார். அப்படி ஸ்ரீராமாயணத்துக்கு அர்த்தம் கேட்டுக்கொண்டு எழுந்தருள் இருக்கக்கூடிய காலத்திலே கோவிந்த பெருமாள் என்று சொல்லப்படக்கூடிய எம்பார் திருமல நம்பி திருமாளிகையிலே எல்லா விதமான கைங்கரியங்களையும் பண்ணிக்கொண்டிருக்கக்கூடியபடியை பார்த்து உடையவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறார். அப்படி அந்த எம்பாருடைய பிரபாவம் அதை கண்டு ஆச்சரியப்படுகிறார். அதுக்கப்புறம் அவர் கோவிந்த பெருமாளுக்கு எம்பெருமானார் சந்நியாசத்தை பிரசாதிக்கிறார். திருதண்ட காஷாயாதிகளை பிரசாதித்து அவருடைய திருநாமத்தையே அவருக்கு தாஸ்யநாமமாக சூட்டி அருளினாராம். அப்போ அந்த எம்பெருமானார் என்கிற திருநாமத்தை
பிரத்யாகரித்து எம்பார் என்று திருநாமம் சாத்தினார். பிரத்யாகரம்னா முதல் எழுத்தையும் கடைசி எழுத்தையும் சேர்த்து சொல்றது. எம் பார் எம்பெருமானார், அத முதல்லையும் கடைசியில் இருக்கிறதையும் சேர்த்து எம்பார் என்று திருநாமம் சாத்தினார் என்று சொல்லப்படுறது. அதுக்கப்புறம் மற்ற தேசங்களிலிருந்து சில ஸ்ரீ வைஷ்ணவர்கள் கோவிலுக்கு எழுந்தருளினார்களாம். அங்கே வீதியிலே நிற்கக்கூடிய சிலரை பார்த்து எம்பெருமானார் மடம் ஏது என்று கேட்க, அவர்களும் எந்த எம்பெருமானார் மடம் என்று திருப்பி கேட்கிறார்கள். வெளியூரில் இருந்து எழுந்தருளின ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அவர்களுடைய மனது கஷ்டப்பட்டு, நீங்கள் 2 சொல்றீங்களே, இதுக்கு என்ன காரணம்? நம்முடைய தரிசனத்துக்கு 2 பேர் உண்டோ, 2 எம்பெருமானார் உண்டோ என்று கேட்க, அவர்களும் உண்டு, அருளாளப் பெருமாள் எம்பெருமானார் அவரும் இங்கே எழுந்தருளி இருக்கிறார், ஆகையினாலே சொன்னோம் என்று கேட்க, உடனே அவர்கள் நாங்கள் அவரை அறியோம், உடையவர் மடத்தை கேட்டோம் என்ன, அப்படியானால் இதுதான் ராமானுஜருடைய மடம் என்று காட்ட, அந்த ஸ்ரீ வைஷ்ணவர்களும் உடையவர் மடத்துக்கு சென்று சேர்ந்தார்கள். அருளாளப் பெருமாள் எம்பெருமானார் இந்த வார்த்தைகளை எல்லாம் எதிர்ச்சையாக கேட்கிறார். கேட்டு, ஐயோ, நாம் உடையவரை பிரிந்து வேறு இடத்துல இருக்கிறதுனாலே தானே நம்மை எம்பெருமானாருக்கு எதிர்த்தட்டாக சொன்னார்கள், ஆகையாலே நாம் அனர்த்தப்பட்டோம் என்று ரொம்ப கஷ்டப்பட்டு அப்போதே தம்முடைய மடத்தை இடித்து போட்டு உடையவர் திருவடிகளை கட்டிக்கொண்டு, அனாதிகாலம் இந்த ஆத்மா தேவரைய திருவடிகளை விட்டு பிரிந்து அனர்த்தப்பட்டு போந்தது, அது போதாமல் இப்பொழுதும் அகற்றிவிட திருவுள்ளமாயிட்டது என்று ரொம்ப கஷ்டப்படுறார். உடையவரும் இதற்கு காரணம் என்ன என்று கேட்கிற பொழுது, அப்போ அவர் சொல்றார், அங்கு நடந்த செய்திகளை எல்லாம் விண்ணப்பம் பண்ண, உடையவரும் அச்செய்திகளை எல்லாம் கேட்டு, சரி, உமக்கு நாம் என்ன செய்ய வேணும் என்று கேட்க, அருளாளப் பெருமாள் எம்பெருமானாரும், இன்று தொடங்கி அடியேனை நிழலும் அடிசாருமோ போலே உம்முடைய திருவடியின் கீழே வாழ்ச்சி இருக்கும்படியாக செய்ய வேணும், நித்திய கைங்கரியம் கொண்டருள வேணும் என்று விண்ணப்பம் பண்ணினார். அப்படியானால் உடையவர் சொல்றார், இங்கே வாரும் என்ன, அவரை நம்முடைய சந்நிதியிலே அரைக்கணமும் பிரியாமல் கூடவே வைத்துக் கொண்டு எல்லா அர்த்தங்களையும் பிரசாதித்தருளினாராம். அவரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு, உடையவரை ஒழிய வேறொரு தெய்வம் அறியாதவராகையாலே சகல வேதாந்த சாரங்களை எல்லாம் பெண்ணுக்கும் பாலர்களுக்கும் சுலபமாக அறியும்படியாக, அறிந்து உஜ்ஜீவிக்கும்படியாக ஞானசாரம் பிரமேசாரம் என்று 2 திவ்ய பிரபந்தங்களை இட்டருளினாராம். இதிலே நல்ல சிஷ்யன் என்பவனுக்கு சதாச்சாரியனே பரதேவதை, அந்த ஆச்சாரியன் திருவடிகளிலே செய்யக்கூடிய கைங்கரியமே பரமபுருஷார்த்தம், அந்த ஆச்சாரியன் பகவத் அவதார விசேஷம் என்பதை அருளிச் செய்தருளினாரா. அதுக்கப்புறம் கூரத்தாழ்வானையும் முதலியாண்டானையும் அருளாளப் பெருமாள் எம்பெருமானாரையும் மத்துமுண்டான சிஷ்யர்களையும் கூட்டிக் கொண்டு இலிங்கித்தீர்த்த புராணத்தீரும் சமணரும் சாக்கியரும் வலிந்து வாது செய்வீர்களும் என்ன அருளிச் செய்த இடங்கள் சமயத்தை எல்லாம் எடுத்து களைவதற்காக இந்த வேதாந்தார்த்தங்களை எல்லாம்
விண்ணப்பம் பண்றார். ஸ்ரீபாஷ்யத்தை செய்தருளுகிறார். அப்படி செய்தருளும் பொழுது அதற்கு தேவையான விருத்தி கிரந்தம் அது காசியிலே சரஸ்வதி பண்டாரத்திலே இருக்கிறபடியினாலே காஷ்மீரத்துக்கு சென்று அந்த சரஸ்வதி பண்டாரத்திலே அந்த விருத்தி கிரந்தத்தை எல்லாம் கடாட்சித்து அந்த ஸ்ரீபாஷ்யத்தை செய்தருளினார். அதுக்கப்புறம் பட்டர் திருவவதாரம் பட்டர் அவதரிக்கிறார். இப்படி அந்த பட்டருக்கு எம்பாரை ஆச்சாரியனாக கொண்டு அந்த கூரத்தாழ்வானுக்கு 2 குமாரர் அவதரிக்க இதிலே பராசர பட்டர் என்று பராசர ரிஷியினுடைய ஞாபகமாக அந்த திருநாமத்தை சாத்தி அருளினாராம். அதற்கப்புறம் எம்பாருடைய திருத்தம்பியார் சிறிய கோவிந்த பெருமாள் அவருக்கு ஒரு திருக்குமாரர் அவதரித்தருள அத்தை உகந்து உடையவர் என்ன பண்றார்னா ஆளவந்தாருடைய அந்த கிருஷியானது பலிக்க பெற்றதே என்ன அவருடைய திருமாளிகை கழுந்தருளி சிறிய கோவிந்த பெருமாளுடைய திருமாளிகை கழுந்தருளி அவருடைய குமாரரையும் நம்முடைய கிருபையினாலே கட்டாட்சித்து அவருக்கு என்ன பண்றார்னா நம்மாழ்வாருடைய திருநாமத்தை ஸ்ரீ பராங்குஷ நம்பி என்ன திருநாமம் சாத்தியருளி ஆளவந்தாருடைய 3வது இடவையும் தீர்த்தருளினார் என்று சொல்லப்படுறது. அதுக்கப்புறம் பெரிய பெருமாள் பட்டரை புத்திர ஸ்வீகாரம் பண்ணி அருளி திருமணத்தூண் அருகே தொட்டிலிட்டு நாச்சியார் சீராட்டி வளர்க்க அப்படி வளர்ந்தருளக்கூடியவர் பெருமாள் அமுது செய்வதற்கு முன்னாடியே இவர் தவழ்ந்து சென்று படைத்திருக்கக்கூடிய தளிகையில் அள்ளி அமுது செய்யக்கூடிய படியாக அவர் பட்டர் வளர்ந்தருளினார். அந்த சமயத்திலே பட்டருக்கு 5 திருநக்ஷத்திரமாறுதான். அந்த சமயத்திலே நெடுமார்க்கடுமையை அனுசந்தித்துக் கொண்டிருக்கிறார் ஆழ்வானை பார்த்து கேட்கிறார் பட்டர், ஐயா, சிறுமை பெருமையாகிற பரஸ்பர விருத்த தர்மத்வயமும் உருவத்திலே கிடக்குமோ? சிறுமை பெருமை சிறுமா மனுஷர் அப்படின்னு ஆழ்வாருடைய திருவாக்கு. அவர் என்ன கேட்கிறார்னா சிறுமை பெருமைங்கிறது ஒண்ணுக்கொண்ணு விரோதம் உடையது. அப்படி இருக்கக்கூடிய ஒண்ணுக்கொண்ணு விரோதமா இருக்கக்கூடியது ஒரு வஸ்துவிலே கிடக்குமோ என்று கேட்கிறார் ஆழ்வானை பார்த்து பட்டர். இப்படி இரண்டும் சேராமல் இருக்கக்கூடிய அதை சேர்த்து ஆழ்வார் சிறுமாமன் அருளி செய்திருக்கிறாரே, இது என்னான்னு கேட்கிறார். அப்பா ஆழ்வாரும் சொல்றார், ரொம்ப அழகா கேட்கிறாய், இப்போது உனக்கு உபநீதமாக யாரே, அதாவது உபநயனம் ஆகாதபடியினாலே சாஸ்திரங்களை கொண்டு இதை சொல்ல முடியாது, பிரத்யட்சமாக நேரிலேயே உனக்கு காட்டுகிறேன் என்று திருமேனி சிரித்து ஞானம் பெருத்திருக்கக்கூடிய சிறியாச்சான் அருளாளப் பெருமாள் எம்பெருமானார் போல்வாரை காணும் சிறுமாமணிசர் என்று அவர்களை காட்டி அருளி செய்தாராம்.
இசையும்படியாக செய்தருளினாராம். ஏன்னா ஒரு அர்த்தத்தை சொன்னா பட்டர் அத்தனை சுலபமாக அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். தகுந்த ஆதாரத்தோட சொன்னாதான் ஏற்றுக்கொள்வாராம். அப்படி தகுந்த ஆதாரத்தோட சொல்லி அப்படி இசையும்படியாக செய்தார். அதுக்கப்புறம் ஒரு நாள் பட்டர் என்ன பண்றாருன்னா திருவீதியிலே புகுதியிலே விளையாடி கொண்டிருக்கிறாராம். அப்போ ஒருவன் சர்வஜ பட்டன் என்று சொல்லப்படக்கூடியவன் ரொம்ப சப்தத்தோட வாத்தியங்கள் எல்லாம் ஊதிக்கொண்டு வர பட்டரும் பார்க்கிறார். என்ன உடையவர் ஆழ்வான் ஆண்டான் அருளாடப் பெருமாள் எம்பெருமானார் எம்பார் முதலான பெரியவர்கள் இருக்கக்கூடிய இடத்திலே இவன் ஆரடா சர்வஜ பட்டன் என்று விருதூதி வருகிறான் என்று 2 திருக்கையாலும் புழுதியை அள்ளிக்கொண்டு அவனை பார்த்து, நீ சர்வஜனா, இது எத்தனை சொல் என்று கையில 2 கையிலையும் புழுதியை அள்ளி அப்படி காட்டுகிறாராம். அவனுக்கு இது எத்தனை சொல்லுனாக்கா புழுதியை இது எத்தனை இருக்குன்னு சொல்ல முடியும். ஆகையினாலே வாயடைத்து தலை கவிழ்ந்து கொண்டு நிற்க பட்டரும் அவனை பார்த்து சொல்றாராம், கெடுவாய் கெட்ட, இது ஒரு கைப்புழுதி என்று சொல்லி சொல்ல தெரியலையே, உனக்கு என்ன சர்வஜன் என்று விருது சொல்லிக் கொண்டு இருக்கிறாயே என்ன, இனிமேல் உன்னுடைய அந்த சர்வஜன் சொல்லப்படக்கூடியதான விருதையும் இந்த பெரிய சம்பிரமத்தையும் போட்டுடு என்ன, அந்த வாத்தியத்தை எல்லாம் பரியுங்கோள் மழலை சொல்லாலே சொன்னாராம். அதை கேட்டு அந்த சர்வஜ பட்டன் கேட்கிறான், இவர் ஆருடைய குமாரர் என்ன என்ன கேட்கிற போது ஆழ்வான் குமாரர் என்ன அங்கு உள்ளார் சொல்ல, அது கேட்டு அவனும் என்ன சொன்னான்னா பரப்பதன் குட்டி தவழுமோ என்ன ஆச்சரியப்பட்டு பட்டரை தான் வந்த பல்லக்கிலே வைத்துக் கொண்டு ஆழ்வான் திருமாளிகையிலே வாசலிலே சென்றவாறே பொன்னாய்ச்சியார் கண்டு இவர் செய்த இந்த சேற்றிதங்களை கேட்டு வாரி எடுத்துக்கொண்டு என்ன பண்றாள்னா துவயமந்திரத்தினாலே ரட்சையிட்டாளாம். அப்படி இப்படிப்பட்ட குழந்தையை வீதியில விடுவார்களா, எல்லாருடைய கண்ணெச்சிலும் பட்டுடுமே, ஆகையினாலே இப்படியெல்லாம் ஆறுவேன்னு சொல்லி வெறுத்து ஆண்டாளுடைய கையிலே கொடுத்து ஸ்ரீபாத தீர்த்தத்தை தெளித்து இந்த விபூதியிலே இவர் நெடுநாள் தங்கக்கூடியவரா என்று வயிறு பிடித்தருளினாளாம். அதுக்கப்புறம் பட்டருக்கு உபநயனம் செய்து வைத்து வேதாத்தியனம் பண்ணி வைக்கிற போது இவருடைய மேதையை பத்தி சொல்றார். ஒரு நாள் சொல்லி கொடுத்ததை மற்ற நாள் சொன்னா உடனே அந்த பாடசாலைக்கு போக மாட்டாராம், போகாமல் விளையாடிட்டு இருப்பாராம். அதை பார்த்து ஆழ்வானும் ஆண்டாளும் கேட்பாராம், எல்லாரும் அத்தியனம் பண்ணி கொண்டிருக்க நீ மட்டும் இங்கே வந்திருக்கிறாயே என்று கேட்கிற பொழுது அவர் சொல்லுவாராம், அவள்லாம் சொன்னத்தையே சொல்லிட்டு இருக்கா, ஆகையினாலே அப்படின்னு சொல்லுவாராம். அப்போ நேற்று சொல்லி கொடுத்தத சொல்லு அப்படின்னு உடனே அவரும் நேற்று எப்படி சொல்லி கொடுத்தாலோ அப்படியே உச்சரித்து காட்டுவாராம். அதை பார்த்து ஆண்டாளும் ஆழ்வானும் பயப்பட்டு இன்னும் கொஞ்ச நாளைக்கு பாடசாலை பக்கம் போக விடக்கூடாது என்று அவர்களுக்குள்ளே நினைத்து கொண்டிருந்தார்களாம். அதுக்கப்புறம் ஆழ்வானும் எம்பாரும் பட்டருக்கு அந்த அர்த்த சிக்ஷைகளும் தத்துவ சிக்ஷைகளும் பண்ணி வைத்தார்களாம்.
இப்படி பட்டருடைய வைபவம். அதற்கப்புறம் பட்டருக்கும் திருக்கல்யாணங்கள் எல்லாம் செய்து வைத்து பெருப்பெருத்த கண்ணாலங்கள் செய்து வைத்தருளினார்கள். இன்னும் இப்படி பட்டருடைய வைபவம், அதற்கு மேலே முதலியாண்டானுடைய வைபவம், இன்னும் நிறைய வைபவங்கள் இருக்கு எம்பெருமானாருடைய வைபவங்களிலே. இன்னும் ஒரு நாளோ 2 நாளோ அடுத்த அவகாசம் கிடைக்கிற பொழுது அந்த அர்த்தங்களை எல்லாம் அனுபவிக்கலாம். பட்டருடைய வைபவத்தோட இன்றைய தினம் நிறுத்துவோம். ஸ்ரீமத்தே விட்டு சித்தார்ய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்யமங்கலம். ஸ்ரீமன் மகாபூதபுரே ஸ்ரீமத் கேசவயஜ்வனः காந்திமத்யாம் பிரசூதாய யதிராஜாய மங்களம். ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ருமுனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயான் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம். कार्तिके भरणी जातं यतीन्द्राश्रयमाश्रये